இந்த காக்காங்க அக்கா உட்காந்து நாசனம் பண்ணிட்டா. எவ்வளவுதான் தொடக்குதுன்னு தெரியல. அநாயத்துக்குதா என்னப்பா வண்டியை கழிச்சிடுங்கிறா? ஆமாப்பா, கக்கா உட்காந்து காக்கா இது தொடக்கத்துக்கே பெரிய வேலையாக்குதா. நீ என்ன பண்ண? அந்த காக்கா தான் பிடிச்சி குடி, நான் 100 ரூபாய்க்கு வித்து தரேன். டேய், காக்கா பிடிக்கிற வேலையா நான் பாக்குறேன். என்ன போய் காக்கா பிடிச்சா சொல்ற? உன்னதான் ரொம்ப தொலை பண்ற, நான் தான் சொன்னேன். நல்லா சொன்னேன். அதெல்லாம் என்னால பிடிக்க முடியாது. உடனே நீ வந்து பிடிச்சிக்கோ. என்னப்பா நீ, எனக்கு 1000 வேலை இருக்குதுப்பா. டேய் போடா, கட்டுப்பத்தி இருக்காத. சரியா, அந்த காக்கா பிடிச்சின்னு போய் என்ன பண்ணுவா? பிரியாணி வித்துருவேன். ஒரு காக்காக்கு 150 ரூபா தருவாங்க. அடங்கோயல்ல, காக்கா கறி பிரியாணி கூட போடுறாங்க. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சரி நான் வரேன். என்ன ராங்க இழுத்துட்டு போறான். சரி, நம்ம வண்டியை தோடிப்போம். ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நான் எதிர்பார்த்து பாடுறியா? காக்காவை பத்தி பாடுங்க. சரிண்ணா, வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதா? இந்த வண்டினா ஒரு 50 60 தரும். 1 லிட்டரே 110 விற்குதா? 50 60 மைலேஜ் தந்தா எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகும்? என்ன பண்றது, இதுலன்னா வேலையும் இல்ல. அதுவும் கரெக்டு தான். சைக்கிள்ல போயிட உடம்பாவது குறையில. ஐயா, நம்மளாலாம் பெடல் மாரி முடியாதுப்பா. என்னத்தான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெட்ரோல்னா மாசத்துல ஒரு 3500 ரூபாய் கையில் ஆயிடுமாப்பா. ஆகுதுதான், என்ன பண்றது, வேலைக்கு போய் ஆகணும்ல. நீ சொல்றது கரெக்டு தான், வேலைக்கு போய் தான் ஆகணும். என்னப்பா இங்க நான் பண்ணி கிடக்குறா? வீட்டுல என்ன குழம்பு செஞ்சுக்குது அம்மா? கருவாடு குழம்பு செஞ்சு வச்சுக்கிது பாரு. நல்லா இருக்குது குழம்பு, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். கருவாட்டு குழம்பா? மீன் கருவாடு இதை தவிர்த்து வேற எதுவுமே செய்ய மாட்டேது. என்னப்பா எப்படிக்கிறா? நல்லா தான் பாக்குறேன். எப்படி நல்லா இருப்ப? 3500 ரூபாய் பெட்ரோலுக்கே போதா? புரியலையாப்பா நீ சொல்றது? என்ன புரியலையா? இந்த வண்டிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். எங்க அவன் நல்லா இருக்க முடியும்? சம்பாதிக்கிட்டே இந்த வண்டிக்கே போயிட்டேன். அதுவும் கரெக்டு தான். பேட்டரி வண்டி வாங்கிட்டு வண்டி தானேண்ணா? என்னப்பா சொல்ற? சார்ஜர் போட்டாலே போதும், பெட்ரோலே தேவையில்லை. நல்ல யோசனை சொன்ன மாதிரி என் பையன் அழகா வித்துருத்த. ஏன்பா என்ன வித்துட்டேன்ற நீ? ஆமா, இது வித்துட்டு பேட்டரி வண்டி வாங்குறது நல்லது. எவ்வளவு செலவு மிச்சம் தெரியுமா? ஏன்பா சட்டு போட்டுன்னு எடுப்பா, பேட்டரி வண்டி தான் வாங்க முடியும். நீ நினைச்சா வாங்கலாம்யா. ஏன் இது கூட மல்லு கட்டி எடுக்கிற? இங்க பாரு, இந்த வண்டியை வித்துரு, இதுக்கு வர காசை முன்பணம் கட்டிடு. ஏன்பா அதுவும் நான் மாசம் மாசம் கட்டின்னு தானே இருக்கணும். கட்டின்னு தான் இருக்கணும், ஆனா பெட்ரோல் போட தேவையில்ல. பேட்டரி வண்டிய சூப்பரா நைஸா போவோம். வேற நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், விடுங்களா? எங்களுக்கு என்ன பாக்குது? நீ நல்லா இருந்தாக்கா நம்ம தெருவில் ஒருத்தன் நல்லா இருக்கிறானேன்னு நாங்க வந்து வாழ்த்துட்டு போவோம். அவ்வளவுதான். நீ வாங்கினா வாங்கலாம்னா எங்களுக்கு இருக்கிற அக்கறையில சொல்றோம். என்னப்பா என் பையன்கிட்ட என்ன பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. உங்க பையன் இந்த வண்டிக்கு மாசத்துக்கு 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். பேட்டரி வண்டி வாங்கிக்கன்னு சொல்றோம், கேட்க மாட்டான். ஏன்டா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்க மாட்டேன், 3500 ரூபா பெட்ரோல் செலவு பண்றேன். எப்போ உனக்கு விஷயம் தெரியாது போப்பா. நேரு விஷயம் தெரியாது, அவங்க எதுவும் சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவாங்க. பேட்டரி வண்டி வாங்கிக்கா. எப்போ காசு யாரு கட்டு பாக்குது? இங்க பாருங்க, காசு பிரச்சனையே இல்ல, நான் கூட ஆளை கூட்டின்னு வரேன். இந்த வண்டியை வித்துட்டு முன்பணம் கட்ட வண்டியை எடுத்துடலாம். உங்க அப்பா கூட ஓட்டுவார் வண்டியா. அட அட அட, நான் டீ கடைக்கு போனா எடுத்துன்னு போவேன்னு. ஜம்முன்னு இருக்குண்ணா, நைஸா போவான். போற வர பொண்ணுங்களாம் கூட பார்க்க உன்ன. அதான்பா எனக்கு தேவை. நடந்து போனா ஒண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குதுப்பா. யோ அப்பனா பேசியா? ஏன் இப்படி அல்பத்தனமா பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பேட்டரி வண்டி வாங்கியே தேரலாம். பாருப்பா, உங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருப்பா, நீ ஒரு பேட்டரி வண்டி வாங்கிடுப்பா. ஆமா தம்பி, அந்த பேட்டரி வண்டியில போனாவே உனக்கு பொண்ணு கச்சிரும். அப்படியே சொல்றீங்க? சரி, இந்த வண்டி வாங்கறதுக்கு யாருன்னா ஆள் இருக்கிறாங்களா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் இரு, ஆளோட வரேன். நான் அவ்வளவு சீக்கிரம் எப்படி ஆளை கூட்டின்னு வரா போல? என் பையனுக்கு எல்லா இடத்துலயும் லிங்க் போய் டக்கு டக்குன்னு கூட்டின்னு வந்துருவான். கண்டிப்பா வண்டியில போனா பொண்ணுங்கெல்லாம் பாக்கல. நல்லா பார்க்கும். ஏன் நல்லா அழகா தான் இருக்கிற? நீ வெள்ளையாக இருக்கிறிய? அந்த வெள்ளையான கதையை சொல்றேன் கேளு. வெள்ளையான கதையா? என்ன கதை? எங்க அம்மா நான் அடங்கலன்ட்டு சூடு கொட்டை தேய்ச்சி சூடு வச்சுட்டாங்க. சூடு கோட்டி தேய்ச்சி சூடு வச்சிட்டாங்களா? அப்புறம் என்ன, சூடு வச்ச இடத்துல வெள்ளையாகி போச்சு. ஆமா, சூடு வச்ச இடத்துல கொப்பளை வந்துட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி சூடு வச்சிருமான்னு எங்க அம்மா சொன்னேன். அது உங்க அம்மா என்ன பண்ணிச்சா? மூஞ்சி புல்லா சூடு வச்சுச்சான். எங்க அம்மா நல்ல அடுப்பு எரியும் போது என் மூஞ்சி எடுத்து அடுப்புல போய் தலையை சொருவிச்சா, முடியல தீர்ந்து போச்சு. அடப்பாவி, உங்க அம்மா வரட்டா உங்களுக்கு இப்படி ஆகி போச்சா? ஆமாம்பா. பரவாயில்ல, அப்ப கூட நான் வெள்ளை வெளியில தான் இருக்கிறேன். நோ, அந்த ஆள் கதையான கேட்டுக்கிற வண்டி என்ன கேட்டு போவான், அது சொல்லுண்ணா. அது தெரியலப்பா, பழைய வண்டி மாதிரி இருக்குது. பெட்ரோல் வேற அதிகமா குடிக்கின்ற, கம்மியா தான் போவோம். நோ, நல்ல வண்டினா இது. நான் என்ன இல்ல நான் சொல்றேன், அப்ப இது நல்ல வண்டி, இப்ப இல்லையா? எல்லாம் பேட்டரி வண்டி வந்துச்சா? இப்பெல்லாம் இதுக்கு மவுசு இல்ல. நல்ல வண்டிண்ணா, நீயும் பையனுக்கு வண்டி வாங்கினா நல்ல வண்டி தான். வா, இதான் வண்டி பாரு. வண்டி நிறைய அடி வாங்கின மாதிரி இருக்குதாப்பா? வண்டில நிறைய அடி வாங்கல. உந்தாப்பா வண்டியா?
ஆமாண்ணா நல்ல மைலேஜ் கொடுக்கண்ணா. நல்ல மைலேஜ் கொடுக்குது, ஏன் விற்கிறா? நோ அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட கேட்டு கிடைக்கிற? உனக்கு தேவைப்படுதா வாங்கிக்கோ. பா எதுவாக இருந்தாலும் நியாயமா இருந்தோம் இல்லப்பா. பேட்டரி வண்டி வந்து சும்மாவே போயிட்டு சும்மா வரலாம், காசே செலவு பண்ண வேண்டியதில்லை. அது நீ சொல்றது வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கிறாரு. உன் பையனுக்கு நீ வண்டி கேட்டியா, அதனால சொல்றேன். டேய் என்னடா அந்த வண்டி ஓட்டுவியா? சொல்றா கேக்குறாருல உங்க அப்பா. ஓட்டுவோம்பா. அப்புறம் என்னப்பா ரேட்டு பேசி முடியுங்க கடைக்காரன்னு. வேணா எவ்வளவு தரா? ஏன்பா என் வண்டி நான் தான் ரேட்டு சொல்லணும். ஏன்பா பேட்டரி வண்டியா இருந்தா நீ சொல்லலாம், இது பெட்ரோல் வண்டி இல்ல. தம்பி கனவு உலகத்துல இருக்கிறார் பொழுது பேட்டரி வண்டி வந்துச்சு தம்பி. இது என்ன வண்டி? ஏம்பா நான் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன், இந்த ஒரு வண்டியெல்லாம் அப்படியே நசுக்கி இரும்பாக்கிறாங்களாமே. ஆமாப்பா அப்படிதான் நடக்குது. சரி நீ சொல்லலாம், என்ன ரேட் எடுத்துக்கிற? ஒரு 5 ரூபான்னு எடுத்துக்கிறோம்பா. 5 ரூபாவா? யோ வண்டியில ஒன்றும் இல்லை போயா. டேய் 2000 ரூபாய்க்கெல்லாம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் தராங்க, 5000 ரூபாய்க்கு வேணான்றா. அந்த மாதிரி வண்டியெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. நோ 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 இங்க வானா. 5000 ரூபாய் தரேன்றான், ஆன்னு வாய் பழகிறான். இங்க பாருப்பா, இதுக்கு அப்புறம் தான் கஸ்டமரை புடிச்சு வர முடியாது. நீ என்ன சொல்ற அதை சொல்லு. எப்பா அவன் வெறும் 5000 கேக்குறான்ப்பா. வண்டி எப்படியும் 70-80,000 போவான். 70-80,000 போவான். உங்க ஒப்ப எல்லாம் வாங்கி ஓட்ட போறான். ஏம்பா அவன் கனவு உலகத்துல இருக்கிறான்ப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. எங்க இதுக்கு அப்புறம் விற்க முடியாது, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் முடி எழுப்ப எடுத்துறா. யோ வெறும் 5000 ரூபாய் கேக்குறாங்கயா. பரவாயில்ல குத்துடும், அப்புறம் ஒண்ணு இல்லாத போட போதே. பாருப்பா ஆளு விட்டாலும் பிடிக்க முடியாது. பாரு இந்த பையனை பாரு ஏமாலி மெரிக்கிறான். இது நாங்க தான் பிடிக்க முடியும். 5000 ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்குதாண்ணா. நோ ஒரு 500 ரூபாய் ஏத்தி குத்துறா. பா தம்பி நீ சொல்றேன்னு தான் நான் கொடுக்குறேன், வேற யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் தரமாட்டேன் நான். யோ நானும் 5000 ரூபாய்ல தர மாட்டேன். ஏம்பா அவன் என்ன ஊர் உலகத்துல அந்த வண்டி வச்சுக்கிறான், அதெல்லாம் எனக்கு வேணாப்பா, எனக்கு தேவையில்லப்பா. நோ 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 இங்க வானா. அவருக்கு நாட்டு நடப்பை பத்தி தெரியல, அதனால தான் இப்படி பண்றாரு. இங்க பாருப்பா கடைசியா கேக்குறேன், என்ன குடுக்குறியா இல்லையா? 5500 ரூபாய்க்குலாம் தர முடியாது. சரி 6000 ரூபாய், நான் ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? என் பையனே 500 ரூபாய் போட்டு தரேன்றான், அதுக்கும் யோசிக்கிறான் உங்க பையன். டேய் என்னடா இது, கம்பெனி வித்துறா. இங்க பாரு பேசுனா வேலைக்கு ஆகாது. நோ காசு கொடு. இந்த பாரு நான் ஒரு 500 ரூபாய். 6000 ரூபாய் இது பாரு புடி. ஐயோ அட புடிப்பா. அவ்வளவுதான்ப்பா, வண்டி உங்களுக்கு. புக்கு பேப்பர்லாம் இருக்குது. அது வண்டி கவர்ல இருக்குது. பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வண்டி பூஜை போட்டு அவங்கள குத்துட்டு வரேன். மொத்தத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஐயோ என் வண்டி போகுது. நீ ஏன்பா கவலைப்படுற, பேட்டரி வண்டி வாங்கிடலாம். என்னப்பா இவ்வளோ இது பண்ணோம், எதுவும் தரமாட்டியா? நானா டேய் கமிஷன் கேக்குறாரு கூட. தானா ஏப்பா என் பையனுங்கிறான்ப்பா. அதுக்கு உன் பையன் கொடுக்காம இருந்திருக்கலாம். தானா கவலைப்படாதுப்பா, நீ பேட்டரி வண்டி வாங்கி நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம். நீ நல்லா வருவேன். இங்க பாருண்ணா, நம்ம பிளான் பண்ண மாதிரி வண்டி தூக்கியாச்சு. நீ 30,000 ரூபாய்க்கு அங்கே தட்டிட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். இப்போ பேட்டரி வண்டி நானா வாங்குறது? ஏப்பா நிறைய கம்பெனியில் வந்துக்குது, என் பையன் வந்துருவாரு, எல்லாத்தையும் உனக்கு விளக்குவான். வேலைக்கு போனா ஒரு நாள் லீவ் பண்ணாலும் குறைஞ்சிட மாட்டேன். யோ 2 நாள் லீவ் போட்டாலே வேலை விட்டு தோத்துருவானுங்க அவனுங்க. அப்படியே வேலைக்கு எதுக்கு போயின்னுக்கிற? நீ கொஞ்சம் வாயை மூடி நிக்கிறியா? வந்துட்டேன். என்ன வண்டி வாங்கலான்னு பிளான்ல இருக்கிறீங்க? அதான்ப்பா பேட்டரி வண்டி வாங்கலாம்னு சொன்னேன். அதான் நீ நான் என்ன கேக்குற? வாங்கிக்கலாம் விடுங்க, கவலையப்படாதீங்க. இன்ஸ்டால் மட்டும் ஒரு 40,000 ரூபாய் கட்டினா போதும். 4000 ரூபாய் மாசம் கட்டி 4 வருஷத்துல முடிச்சுக்கலாம். என்னப்பா என் பையன் சொல்றபடி வண்டி எடுத்துக்க. 40,000 கட்டணும், 4000 4 வருஷம் கட்டணும். என்ன கதை இது? வண்டி சும்மா கொடுத்துருவாங்களா? பேட்டரி வண்டியாச்சே, அப்படி இருந்தா தான் வாங்க முடியும். அட பாவி, நான் அந்த வண்டி ஓட்டின்னு வந்திருப்பலாம்டா. ஏன்டா அந்த வண்டி விற்க வச்சிங்க? டேய் 40,000 கட்டி வாங்கடா வண்டிய. துபாய் தண்ணிக்குது, டப்பா ஊத்தி கட்டிப்பேன் போயா. தம்பி இப்ப கூட ஒன்னே பிரச்சனை இல்லை, 40,000 ரூபாய் காசு எடுத்து வச்சு சொல்லு, நாங்க வரோம், உனக்கு நல்ல வண்டியா வாங்கி தரோம். இதே தெருலுக்குறீங்கன்ட்டு உங்களை நம்பணும் பாரா. என் செருப்பால் தான் அடிச்சுக்கணும். நல்லது சொல்றதப்பா நாங்க வந்தோம். என்ன பண்ணி இப்படி பேசுற? எப்பா வா, அங்க சுந்தர் பெட்ரோல் வண்டி வச்சுக்கிறானா, அது வித்துட்டு பேட்டரி வண்டி வாங்கி கொடுக்கலாம். போச்சு எல்லாம் போச்சு. பேட்டரி வண்டி வாங்க தேடா மௌனம்னா